அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. இப்போ வந்து நம்ம ஆத்தங்கரை பள்ளிவாசல் தொழுவப்பள்ளி, இது தொழுவப்பள்ளியிலேருந்து தான் பேசுகிறோம். இது ஃபுல்லாக மழை வந்துக்கிட்டு இருக்குது. இந்த இடங்கள் ஃபுல்லாகவே மகத்துவமுள்ள இடம். இந்த இடத்துல பல அற்புதங்கள், பல கராமத்துகள் நடந்து இன்றைக்கி கேரளா மக்களும் சரி, தமிழ்நாடு மக்களும் சரி, இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வழிமாறுகள் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்களை தேர்ந்தெடுத்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகள் நிறைவேறி இன்றைக்கி வெற்றிகரமாக அதையெல்லாம் அடைஞ்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் பெற்றிருக்காங்க. அதில் இந்த சையத் அபுத்தாஹிர் ஒருத்தன், என்னுடைய பேர் சையத் அபுத்தாஹிர், என் ஊர் நம்புதாலா. எனக்கு முடியாமல் இருந்து இங்கே 3.5 மாத காலம் இங்கே முடியாமல் இருந்து பயங்கரமான ஒரு ஆட்டம் ஆடி இங்கே வந்து இவங்களுடைய துவாவில் சரி செஞ்சு இவங்களுடைய பாதுகாப்பு ஒன்று ஜின்னு ஒன்று கொடுத்து என்னை இன்றைக்கி இதுவரைக்கும் உங்களுடைய தொடர்பில் வச்சுருக்காங்க. இன்றைக்கி தொழில்துறைக்கு அனுப்ப காரணம் இவங்க தான் முக்கிய காரணம். உங்களுடைய தீனுக்காக எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஹவுதுல் ஆலம் ஹையத்தின் அப்துல் காதிர் ஜிலானி கதஸல்லாஹு சிறுல் அஜீஸ் அவங்களுடைய தொடர்பு ஏற்படுத்தி அவங்களுடைய முறிவு வாங்கக்கூடிய பாக்கியத்தையும் பக்குவத்தையும் தந்த இந்த ஸ்ரீதேவி செல்வ ஸ்ரீமாட்டி ஆத்தங்கரம்மா ஸ்ரீதேவி, இவங்களுடைய எப்படிலாம் நான் கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது என் தாய்க்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உண்மையானது. இன்றைக்கு நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் கபூலியத்தாவதுண்டா என்னுடைய இந்த வேதனையின் காரணமாகவும் நான் பட்ட துன்பங்களின் காரணமாகவும் அல்லாஹ் புரிந்து கொண்டு இவங்களுடைய துவாவையும் அன்பையும் பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கான். நிறைய பேருக்கு எனக்கு இப்போ சொந்தக்காரங்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் இல்லாமல் குழந்தைக்கு துவா செஞ்சு ஒரு குழந்தையும் பிறந்து பேரும் வச்சுட்டாங்க. அந்த பேர் ஃபாத்திமான்னு பேரும் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்கள கூட இங்கே வர சொல்லியிருக்கு. ஆனால் வந்தாங்களா வரலையான்னு தெரியல. ஏன்னா இப்படி இன்னொரு சொந்தம் அவங்க ஆலிம் பிள்ளைக்கு குழந்தை இல்லாமல் இருந்து குழந்தை பாக்கியத்துக்காக துவா செஞ்சு இவங்களுடைய துவா பறக்கத்தில் குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு. இன்னும் எவ்வளோ பேருக்கு என்னென்னமோ இவங்களுடைய ஹலாலான ஹாஜத்துகள் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. இது அல்லாஹ் முந்தி 2வது தான். வழிமாறுகளுடைய துவாங்கிறது வந்து அல்லாஹ் உடனே அது ஆற்றலை புரியக்கூடியவன். அதனால் சொல்லக்கூடிய விஷயங்கள் சொல்கிறோம். இன்றைக்கி வந்து இவ்வளவு நான் பட்ட 17 வருஷம் ஆச்சு. ஆனால் இதனுடைய தொடர்பு நேற்று மோகண்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இதே நான் வழிமாறுகள் இடத்துல வராமல் இருந்தால் வேட்டியை கிழிச்சிக்கிட்டு கிறுக்கனா அலைகிற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு சீர் செஞ்சுருக்கான் அந்த வேறு இதில். ஆனால் அல்லாஹ் வந்து காப்பாற்றி இந்த இறைநேசர்களுடைய துவாவை பெற்று அவங்களுடைய அன்பை பெற்று இன்றைக்கி ஒரு இறைநேசர்களுடைய தொடர்போடையும் வழிமாறுகளுடைய அன்பையும் பெற்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்றைக்கி ஒவ்வொருத்தவங்களும் வந்து பள்ளிவாசல் போய்கிட்டு இருக்கிறானே, இவனை எப்படி இது பண்ண முடியும், இவனை என்ன நம்ப முடியும் அப்படின்னா ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கிறேங்க, நல்லா இதை கேட்டுக்கிறேங்க. இறை நேசர்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய அன்பு அகக்கண் பார்வை அப்படின்னு உங்கள் மேலே விழுந்துட்டால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உண்மையிலையும் சரி மறுமையிலையும் சரி அல்லாஹ் தஆலா புரிந்து கொள்வான். இது ஹவுதுல் ஆலம் ஹையத்தின் அப்துல் காதிர் ஜிலானியுடைய வார்த்தை. அவங்களுடைய இந்த 60 திருடர்களில் வந்து இது அவங்க மாற்றினது எப்படின்னு தான் சொல்கிறாங்க, பெரியவங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய அகக்கண் பார்வை. ஏண்டா பெரிய திருடங்க அம்புட்டையும் கொள்ளையடிச்சிட்டு அம்புட்டையும் இது பண்ணிட்டு வரும்போது இவங்கள்ட்ட வந்து கேட்டு அவங்க தாய் சொன்ன ஒரே வார்த்தை எக்காரணத்துக்கு மட்டும் நீ உண்மையை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னனால அந்த இடத்துல அவங்க உண்மையை சொன்னாங்க. இந்த சிறு வயதுலேயே அவனுக்கு எப்போ 17 வயது பட்டம் போடுறதுக்கு திரும்ப போகிறாங்க மறு கல்வி தேடி. அப்போ அந்த இடத்துல இந்த சம்பவங்கள் நடக்குது. நான் நடந்த இடத்துல இவங்க வயநாட்டவங்க இதெல்லாம் பேசுகிறாங்க. அப்போ அவங்க பேசி அந்த 60 பேர்கள் திருடர்களும் இஸ்லாத்தை இது பண்ணி அவங்க வந்து முறியது வாங்குகிறாங்க ஹவுதுல் ஆலத்துக்கு. யார் ஒரு திருடர்கள் அவங்க எப்படி அவங்க 50 பேர் ஒருத்தர் இதுன்னு அப்போ நீ 50 பேருமே இது தழுவி தீனை ஏற்றுக்கிட்டு முறிது வாங்கிட்டாங்க. இது அப்போ சொல்கிறாங்க, பெரியவங்க சொல்கிறாங்க, ஒரு சாதாரண மனிதன் நீங்கள் சாப்பிடும்போது பார்த்துட்டான் அப்படின்னா வயிற்றால போகுது. ஒரு சாதாரண மனுஷன் ஏதாவது ஒரு தொழில் செய்கிறோம், அவங்க என்னடா இப்படி இருக்கானே நல்லா ஐட்டம் சொன்னானே உடனே கண்ணுப்படுது. ஒரு சாதாரண ஒரு மூதேவி கண்ணுப்பட்டே அந்தளவுக்கு ஆகும்போது ஒரு ஞானமுள்ள மகான்களுடைய கண்ணுப்பட்டு உங்களுக்கு நல்வாழ்க்கை ஏன் நடக்காது, நடக்கக்கூடிய பாக்கியம் ஏன் இல்லை? இதுதான் வந்து என்னுடைய தத்துவங்கள், உண்மைகள். இது நான் சொல்வதெல்லாம் உண்மை, ஹக்கு. ஆனால் இது வந்து அனுபவபூர்வமான உண்மை. இதுக்கு வந்து ஆதாரங்கள் என் தாய் இருக்கிறாங்க. இன்றைக்கி இறைநேசர்கள் மத்தியில் தான் பேசுகிறேன், நான் பொய் சொல்லலை. உங்களுடைய துவாவையும் அன்பையும் பெறக்கூடிய பாக்கியத்தையும் பக்குவத்தையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் மேலும் தேனும் தந்தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.